10 கார் 8 பங்களாவில் வாழ்ந்த அந்த குடும்பம் நடுத்தெருவில் நின்ற பரிதாபம். எம்ஜிஆர் செய்த செயல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டின் வள்ளலாக வாழ்ந்தவர் எம்ஜிஆர். இந்த வள்ளல் குணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டா எம்ஜிஆர் எப்போதும் சொல்லும் ஒரே பெயர் என்.எஸ். கிருஷ்ணன். தமிழ் சினிமாவின் முதல் காமெடி சூப்பர் ஸ்டார். சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை நகைச்சுவை கலந்து சொல்லும் அவரின் பாணி அன்றைய ரசிகர்கள் மத்தியில அத்தனை கொண்டாடப்பட்டது. 1944 நிகழ்ந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இருவரின் வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட்டுச்சு. ஒருவர் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதர், மற்றொருவர் என்.எஸ். கிருஷ்ணன். தான் நிரபராதி என நிரூபிக்க லண்டன் வரை சென்று கோர்ட்டு கதவுகளை தட்டினார் என்.எஸ். கிருஷ்ணன். என்.எஸ். கிருஷ்ணன் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து 1946 விடுதலையானார். ஆனாலும் வழக்கின் செலவுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை அவருக்கு ஏற்படுத்துச்சு. விடுதலைக்கு பிறகு கலைவாணருக்கு உடல்நிலையும் மோசமானது. படங்களில் நடிக்க எக்கச்சக்க வாய்ப்புகள் வந்தாலும் அவரது உடல் ஒத்துழைக்கல. 1957 ஆகஸ்ட் 30 மரணம் அந்த மகத்தான கலைஞனை தழுவிக்கொண்டது. கலைவாணரோட மரணம் அவரோட குடும்பத்தை மொத்தமா சிதைச்சது. கோடிக்கணக்கில் இருந்த சொத்துக்கள் அத்தனையும் எங்கே போயின, எப்படி போயின என தெரியாமல் விழித்தார் கலைவாணரின் மனைவி மதுரம். ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சினிமா கம்பெனிகளில் சான்ஸ் கேட்டு அலைந்தார். விஷயம் எம்ஜிஆரின் காதுகளுக்கு போனது. அடுத்த நிமிடம் எம்ஜிஆர் மதுரம் அம்மாவை தேடி வந்தார். கண்ணீர் விட்டு அழுதார். இனி நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்களுக்கு தேவையான பணம் மாசம் மாசம் வந்து சேரும், பிள்ளைகளுக்கான படிப்பு திருமணம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், என் அண்ணன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு உண்டு. எம்ஜிஆர் பேச பேச மதுரம் அம்மாவுக்கு கண்ணீர் மட்டுமே பதிலாய் வந்தது. எம்ஜிஆர் சொன்னபடியே மாசம் பணம் வீடு வந்து சேர்ந்தது. கலைவாணரின் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, துணிமணி, படிப்பு அத்தனை விஷயத்தையும் எம்ஜிஆர் கவனித்துக் கொண்டார். 2 மகள்களின் திருமணத்தையும் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து எம்ஜிஆரே நடத்தி வைத்தார். கலைவாணர் மகன் என்.எஸ்.கே. நல்லதம்பியை ஒரு நாள் தோட்டத்துக்கு அழைத்தார் எம்ஜிஆர். அப்பா சம்பாதிச்ச பணம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டார். பல கோடிகள் இருக்கும் என பதில் சொன்னார் நல்லதம்பி. எவ்வளவு இருக்கு என்று கேட்டார் எம்ஜிஆர். எதுவும் இல்லைங்க என நல்லதம்பி பதில் சொன்னார். பணம்ங்கிறது பறிபோகிற விஷயம். நம்ம கிட்ட இருந்து யாரும் பறிச்சுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் கல்வி. அதுதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாற்றும்னு அறிவுரை சொல்லி மாண்டியாவில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் நல்லதம்பியை சேர்த்து விட்டார் எம்ஜிஆர். இன்றைக்கும் எம்ஜிஆர் கொடுத்த அந்த கல்விதான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறது என கண்ணீரோடு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நல்லதம்பி.